தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, பல நாட்களா பல பேர் எதிர்பார்த்துக்கின்ற ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. ஒன்று ரெண்டு வேலைவாய்ப்புகள் கிடையாது, எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பும் வழங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதுல நீங்க எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள், உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ஸ்டார்டிங் சேலரி ஆரம்பிச்சு 1,77,500 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிற சூப்பரான ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 69 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க்குக்கு மட்டும் 69 போஸ்டிங், மற்றபடி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்சி, எல்டிசி, அப்புறம் ஜூனியர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் போஸ்டிங், அதாவது கவர்மெண்ட் ஜாப்லேயே பர்டிகுலராக சில பேர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும், அந்த என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே சரி, வெறும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ, இந்த ஜாப் எல்லாமே எனக்கு சூட்டபிளாக இருக்குது, நான் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும், எங்கே எனக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே கிடைச்சிரும். ஸோ அதனால் ஈஸியாக உங்கள் மொபைல்லே நோட்டிஃபிகேஷனை உங்களால் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணி இந்த ஜாப்பை நீங்கள் வாங்கிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் தெளிவாக சொல்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 18 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப், அதாவது எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த ஜாப்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீல்ட் அட்டெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் லெபரேட்டரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2 கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, சீனியர் லெபரேட்டரி அசிஸ்டன்ட், நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் டிராஃப்ட்மேன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ஆரம்பிச்சு 56,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயதுக்குள்ள உங்களுக்கு இருக்கணும். ஃபீல்ட் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ஆரம்பிச்சு 56,000 வரைக்கும், கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். இதற்கும் உங்களுக்கு 18லேருந்து 27 வயதுக்குள் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு 19,000லேருந்து 63,000, இதற்கும் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் டெக்னீஷியன்லேருந்து இதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 18மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. சேலரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். 25,000, 81,000, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் பிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் போஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதற்கு கீழே இருக்கக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா
25,000 அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. 19,000, 25,000, அதிகபட்சமாக 81,000 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீனியர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 35,000, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 35,000, இது ஒரு 35,000, இது பார்த்தீங்கன்னா 44,000. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,77,500 வரைக்கும் வந்து தர்றாங்க. ஸோ அதிலே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக உங்களோட ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த மாதிரி வந்து கம்மியாகும். இதில் பாருங்கள் 1,12,400. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த 10 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 81,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்க்கலாம். நீங்கள் SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. PWBTலேயே பார்த்தீங்கன்னா UR EWS கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. PWBTலேயே OBC கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் கொடுத்துருக்காங்க. PWBTலேயே SC ST கேண்டிடேட்டுக்கு ஓவராலாக 15 வருடம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் ஒவ்வொரு விதமாக பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சில ஜாப் போஸ்டிங் மட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா பல பேர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஃபீல்ட் அட்டெண்டன்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 10ஆம் வகுப்பு இல்லை நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். லோயர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஜூனியர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட்டுக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சில ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்பர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சீனியர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஜூனியர் டெக்னீஷியன் இருக்குல்ல, இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும், உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி 10th 12th டிப்ளமோ இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி, இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜாப் போஸ்ட்டு கம்பல்சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிளிக் டு ரிஜிஸ்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் 10th படிக்கும்போது உங்கள் 10th டிசியில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். டிசியை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அதே இமெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் கீழே கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த லாகின் பேஜுக்குள்ள, அதாவது ஓப்பனிங் ஸ்டேஜில் காட்டினா இல்லையா அந்த பேஜுக்குள்ள வந்துட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ இது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த பேஜுக்கு உங்களால் லாகின் பண்ணி போய்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துருக்கு. அது 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 2 hours எக்ஸாமினேஷனுக்கு வந்து 750 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட் செஷனுக்கு ஒரு 250 ரூபா, டோட்டலாக நீங்கள் 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு 1 hour எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 350 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் செஷனுக்கு 150 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 28/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே இந்த பேஜில் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.